மக்களவையில் பாஜக பெரும்பான்மை இழந்துள்ளதால் பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். கேரளாவின் வயநாடு, ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளிலும் ராகுல் காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. மேற்கு வங்கத்தில் முக்கிய தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி டிஎம்சி வேட்பாளரிடம் தோல்வி. மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே கடும் போட்டி. கருத்து கணிப்புகள் பொய்யாகும் வகையில் என்டிஏ 294 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 231 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது. பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளின் 17 வேட்பாளர்கள் வெற்றி முகம். ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 7 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. தூத்துக்குடி, திண்டுக்கல் உள்ளிட்ட பெரும்பாலான தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வாக்கு வித்தியாசம் 2 லட்சத்தை கடந்தது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை வெற்றி. பாஜக வேட்பாளரை விட 1,15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்தியாவில் மாற்றம் உருவாகிவிட்டதை உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. நிதிஷ்குமார் சந்திரபாபுவுடன் இதுவரை தொலைபேசியில் பேசவில்லை என சரத்பவார் விளக்கு. ராமர் கோயிலை வைத்து பாஜகவின் அரசியல் வெற்றி பெறவில்லை. சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமாவளவன் பேட்டி. ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சர்கள் உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி தோல்வி. பாரமுல்லா, அனந்தநாக் ஆகிய தொகுதிகளில் இருவரும் சுமார் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றனர். பாஜக அமோக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு நடத்திய ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனர் கதறல். கருத்து கணிப்பு பொய்யாகிவிட்டதால் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்ற பிரதீப் குப்தா கண்ணீர். வாக்கு எண்ணிக்கை தாமதமாவதுடன் முடிவுகள் அறிவிப்பதில் தேர்தல் ஆணையம் மெத்தன. தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் சிங்வி மனு. மத்திய பிரதேசம் இந்தூர் தொகுதியில் 2வது இடத்தை பிடித்தது நோட்டா. பாஜகவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வேட்பாளர் பின்வாங்கியதால் நோட்டா முன்னேறியது. மக்களவைத் தேர்தலில் தருமபுரி, கோவை உள்ளிட்ட 7 இடங்களில் அதிமுகவுக்கு 3வது இடம். புதுச்சேரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு சரியானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது. 5 முறை ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளம் ஆட்சியை பறிகொடுத்தது. ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைப்பதால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கிறது. ஜூன் 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு. ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவுடன் பேசுவதாக தகவல். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 5000 புள்ளிகள் சரிவு. பாஜக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் பங்கு சந்தை சரிவு என தகவல்.